வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல் அதாவது டே 32ஆம் தேதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 32வது நாள் என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி தெரியும் திவ்யா வந்து சண்டை போட்டு திவ்யா ஆல்ரெடி நெகட்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. 2 ப்ரோமோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ப்ரோமோக்கான கண்டென்ட் உருண்டுட்டு இருக்குது. அது கூட திவ்யாவாக இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்வதி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க பிளான்னா அடுத்த ப்ரோமோவாக கட் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடலாம். ப்ரோமோ வரதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக பேசலாம். என்னென்னா, இப்போது 2 மேனேஜர் வந்து இரிட்டேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. 3வது மேனேஜராக இப்போ சபரி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. சபரி தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நகரணும். அப்போ சபரிக்கிட்ட கூப்பிட்டு வந்து பார்வதி பேசுகிறான். என்னென்னா, இது மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். சபரி முன்னாடியே சொல்லிட்டான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, பொது வழியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா, சரி பாரு நம்ம பேசிக்கலாம், ஓகே பாரு நிறுத்திக்கலாம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பின்பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டான். ஏன்னா பார்வதியோட மெயின் கேரக்டர் என்னென்னா, வெளியே இருக்கிறதுல ஏதோ ஒன்று பேசிட்டு, அதாவது இந்த மேட்ரு கூட வந்துச்சு. கமருதீன் மேட்ரு அப்போ என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே உட்காரும் போல் ஒழுங்காக பேசிட்டு, நைட்டு உட்காந்து ஒழுங்காக பேசிட்டு திவ்யாட்ட, அதே திவ்யாட்ட அடுத்த நாள் காலையில் பொது வழியில் உட்காந்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்து மாற்றி பேசுகிற கேரக்டர் தான் பார்வதி. இப்போ பார்வதி வந்து கன்னிங்காக இப்போ திவ்யாவுக்கு நடக்கிற நெகட்டிவான விஷயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த வன்மத்தை தீர்த்துக்குது ஒரு பக்கெட்டு. ஏன்னா நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே வந்தோடனே நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் பார்வதிக்கு இருக்கிறனால இப்போது இருக்கிறத வச்சு மேக்கப் பண்ணலாம்னு சொல்லி பார்வதி ஒரு முயற்சி பண்ணுறது. என்னென்னா, அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் நம்ம இருக்க போகிறோம். மேனேஜராக போட்டால் நம்மளை பிறந்துருவாங்கன்னு பார்வதிக்கே தெரியும். அப்போ என்ன, அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒவ்வொருத்தங்களும் இந்த கூட்டத்துக்குள்ளே எவெல்லாம் சண்டை போட்டான், எவெல்லாம் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கான், எவெல்லாம் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சது. அமித்திட்ட வந்து கமருதீன் பேசிட்டு இருந்தான். பார்வதி வந்து முதல்ல இவர் யார் நம்ம சபரிகிட்ட உட்காந்து பேசுனது. சபரி தெளிவாக சொல்லிட்டா, இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, 2 பேருமே மேனேஜர் தான். ஆனால் ஒழுங்காக நம்ம வந்து இந்த இதை ரன் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யணும் அப்படின்னு வந்து அது சபரி ட்ரை பண்ணுறான். சபரிக்கிட்ட அந்த பொறுமை இருக்குது. பட் ஆனால் அந்த பொறுமையை வந்து எல்லையை தாண்ட உண்டான விஷயம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து தெரியல. அது போக தான் தெரியும். பார்வதி கூட என்ன சொல்லிச்சுன்னா, இப்போது நான் தான் எடுத்தோன்னு உன் பேரையே வந்து சொன்னேன், ஏன்னா உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி சொன்னேன். என்ன எனக்கு சொல்லிக்க தெரியாதா, என்னால் நானே வந்து மேனேஜராக இருக்கு எனக்கு சொல்லிக்க முடியாதா, நீ அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு எவனும் கொடுத்துருக்க மாட்டான். யார் கேட்காம இருக்கானோ அவனுக்கு தான் பதவி கிடைக்கும், யார் பொறுமையாக இருக்கானோ அவனுக்கு தான் பதவி கிடைக்கும். எவன் அந்த பதவி வேணும்னு சொல்லி வந்து வெறி பிடிச்சி அலையிறானோ அவனுக்கு கிடைக்காது. பார்வதிக்கு மேனேஜர் ஆகணும்னு ஆசை, ஆனால் அந்த மேனேஜர் பொசிஷனை நம்மளை பண்ண விட மாட்டாங்கன்னு பார்வதிக்கு தெரியும். அதனால் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து ஆடியன்ஸ் மத்தியிலேயே இருக்கட்டும், இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அவங்ககிட்ட நம்மளோட பேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை வந்து இப்போ செஞ்சிட்ருக்கு. சபரிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து துஷார்கிட்ட பேசி துஷாரோட மைண்ட் வந்து கழுவிட்டுருக்கு. அப்போ தான் மனசுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தங்க பேராக சொல்லினுக்கிறா. எப்படின்னா, இவங்களாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க, பிரஜின்னு, சாண்ட்ரா, இவங்க திவ்யாலாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன், பிரவீன், வினோத் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கனியை வந்து சொல்லும்போது உடனே துஷார் சொல்கிறான், கனியக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னா ஓகேன்றான். அப்போ துஷாருக்கு கனி மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அதை வந்து உடைக்க முடியாது அப்படின்னு பார்வதி கொஞ்சம் தெரியலையான்னு தெரில. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக குரூப்பிசம்லாம் இருக்காங்க. இந்த குரூப்பில் இல்லாமல் இருக்கிற குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மிலானு, அப்புறம் நம்ம பார்வதி, இவங்கெல்லாம் தனித்தனி குரூப்பாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வழி கிடையாது. அப்போது கமருதீன் கூடயும் கேம் ஆடுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு இப்போ கிடையாது, ஆட முடியாது. கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரோரா பின்னாடி சுற்றினுங்கிறாப்ல, அவங்க ஒரு குரூப்பாக உட்காந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்போ வேறு வழி கிடையாது, இந்த டாஸ்க்கில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி தான் நம்மளுடைய பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து மாஸ்டர் பிளான் பண்ணுது பார்வதி. ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கி வியாழக்கிழமை தானே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இது பெரிய ஒரு விஷயம் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு இந்த எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நைட்டு பேசும்போது தான் இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், லைவில் இப்போதைக்கு இதுதான் ஓடிட்டுருக்குது. என்னென்ன விஷயங்களில் பார்வதி பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய பேரை ரிப்பேர் பண்ண போகிறா, இல்லை மேனேஜர் திவ்யாவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு திவ்யாவோடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து தன்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை மாற்றுறதுக்கு பார்வதி என்ன ஆங்கிளில் ட்ரை பண்ண போகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இது தோணுச்சாங்கிறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க, மறுபடியும் பேசலாம். நன்றி, வணக்கம்.